Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 803 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல வின்ஸ்மோக்கு அவங்க பசங்க எல்லாத்துக்குமே டெஸ்ட் வச்சுட்டு இருந்தால அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சஞ்சியை தவிர எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க. ரெண்டாவது டெஸ்ட் ஃபாஸ்டா ஓடணும். அதுலயும் சஞ்சியை தவிர மிச்சம் எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவாங்க. அவன் ஓட முடியாம நாக்கு தள்ளி கீழே விழுந்து முட்டியெல்லாம் சரைச்சுக்குவான். இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே லைவா அவங்க அப்பனும் சேர்த்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை கண்டுகிற மாதிரி இல்ல. பாவம் பையன் தேம்பி அழுவான். அடுத்த டெஸ்ட் ஃபயர் டெஸ்ட். எரிஞ்சுகிட்டு இருக்க எல்லா நெருப்பையுமே தாண்டி வரணும். மத்தவங்க எல்லாம் கேஷுவலா தாண்டி வருவாங்க. சஞ்சய் மட்டும் நெருப்புல சிக்கி சின்ன பின்னமாய் வருவான். அடுத்து கடல்ல நீந்துறது. அதுலயும் அவங்க வேகமா நீந்தி வந்துருவாங்க. ஆனா சஞ்சய் மாட்டிக்குவான். சின்ன பையன்ல நீந்த முடியாம முங்கிடுவான். அவன் ஆளுகெல்லாம் வந்து அடிச்சு முடிச்சு காப்பாத்துவானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பான் போல. ஏன்னா தண்ணியை பிதிக்கிதான் வெளியவே எடுப்பாங்க. இதுல மேட்டர் என்னன்னா சஞ்சயை தவிர எல்லாருமே மொரட்டு பீஸா இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சஞ்சய் பாத்தீங்கன்னா ஒரு ஆமையை வச்சு விளையாடுவான். அதை பார்த்து கடுப்பாயி அந்த ஆமை கூட எல்லாம் விளையாடாதுன்னு அதை போட்டு அந்த அடி அடிப்பானுங்க. இப்படி பண்ணாதடான்னு சொன்னா அடிச்சு மூஞ்ச எல்லாத்தையும் வீங்க வச்சிருவானுங்க. என்னென்னலாம் கொடுமை பண்றானுங்க பாத்தீங்களா? ஆமா, உங்களுக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்களா? அப்படி இருந்தா இந்த மாதிரி உங்க அண்ணனோ தம்பியோ உங்களை கொடுமைப்படுத்தி இருக்காங்களா? ஐ மீன் இந்த அளவுக்கு மோசமா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். சரி, அடுத்து சஞ்சிக்கும் நிச்சிக்கும் ஃபைட். சுத்தி நின்று எல்லாம் பயங்கரமா சேர பண்ணுவாங்க. மெயினா சஞ்சிக்கு தான். சரி, அட்டாக் பண்ணும்போது ரெண்டு பேரும் மாத்தி தானே அடிச்சுக்குவாங்க. ஆனா நிச்சி வாடா வந்து அடிடாமா சரின்ட்டு அதை நம்பி போய் மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சா அந்த கட்டையே உடஞ்சு போயிடும். அவனுக்கு எதுவும் ஆகல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அடுத்து நீ சஞ்சியை விடுவானா? அவனை படுக போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பான். இவ்வளவு நேரமா சேர பண்ணிட்டு இருந்தா அத்தனை பேருமே ஸ்டாப் ஆயிடுவானுங்க. ஏன்னா நம்ம சஞ்சய் இப்படி அடி வாங்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது அவங்க அப்பனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல கொடுமை என்னன்னா இச்சிச்சியும் யோஞ்சியும் அவன் அடி வாங்குறத பார்த்து நல்லா விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரெய்ஜுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அவன் மட்டும் தனியா தெரியக்கூடாதுன்னு அவனுங்களை பார்த்துட்டு இவளும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து தடுத்ததுனால சஞ்சய் தப்பிச்சான். இல்லன்னா நிச்சி இன்னும் வச்சு செய்யு செஞ்சு விட்டுருப்பான். அவ்வளவு வெறி. இப்ப அவங்க அப்பனுக்கு என்ன கடுப்புன்னா சஞ்சய் அவங்கள விட ரொம்ப வீக்கா இருக்கான். அது ஏன் எதனால ஸ்கோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குதே, என்ன பஞ்சாயத்து அப்படின்ட்டு இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது இச்சிச்சி நிச்சி யோஞ்சி இவங்க எல்லாருமே சூப்பர் மாசு வேற லெவலு. ஆமா, இதை பார்த்தா தெரியாது, மொத்த மார்க்கையும் கூட்டி கழிச்சாதான் சொல்ல முடியும் பாருங்க. சரி, அவனுங்க பண்றானுங்க, நம்ம கேட்டுதான் ஆகணும். அவங்க 4 பேர்த்தோட எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்குது. அண்ட் அவங்களோட பிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் அது எல்லாமே ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குது. ஆனா சஞ்சய் தான் இப்ப பஞ்சாயத்து. ஏன்னா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவன் ஒரு ஃபெயிலியர். மத்த 4 பேர்த்துக்குமே அந்த பிளட் லைன் எலிமெண்ட்டை மாத்தினது சக்சஸ்ஃபுல்லா மாடிஃபை ஆயிருச்சு. சஞ்சய்க்குமே பிளட் லைன் எலிமெண்ட்டை மாத்தி இருக்காங்க. ஆனா அது மறுபடியும் திரும்பி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கே வந்துருச்சு. அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சஞ்சய் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங். இத கேட்ட உடனே அவங்க அப்ப செம்ம கடுப்பாவான். பாவம் அவனை சுத்தி நின்னு ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா அவங்க அக்கா காரி வந்து கட்டு மட்டும் போட்டு விட்டு போவான். அவனே மண்டவங்க போய் ஏன் நீ மட்டும் நீ கேர் பண்றேன்னு கேப்பான். அவ ஏன் பண்ண வேண்டாமான்னு கேப்பா. ஐயோ அப்படி இல்லமா, எல்லாருமே வேணும்னு தான் நான் கேக்குறேன்பா, நீ மட்டும் தான் என் கூட கைண்டா இருக்கேன்னு சொல்லுவானா. அவ வாய மூரா லூசு பயிலாம்பா. இப்ப அவனுக்கு என்ன டவுட்னா தான் இவங்கிட்ட வந்து பேசுறான். ஆனா ஏன் அவன் அடிக்கும் போது திட்டம் போதெல்லாம் நீ சிரிச்சிட்டு போறேன்னு கேட்டா வேற அவ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப மட்டும் இவ இடையில பூந்து அவனுங்களை தடுக்க ட்ரை பண்ணானா அவனுங்க 3 பேரும் சேர்ந்து இவளையும் சேர்த்தி வச்சு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அது அவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் அவனுங்க இருக்கும்போது அவனுங்க கூடவே சேர்ந்து சஞ்சய புள்ளி பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இல்லாதப்ப வந்து கேர் பண்ணுவான். அது சரி, இவளாச்சும் கொஞ்சம் உருப்படியா இருந்தாலே. அப்ப நம்ம சஞ்சய் பாத்தீங்கன்னா நோலாண்ட் த லயர்ங்கிற புக்கை படிச்சுட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அவன் வச்சிருந்த சாப்பாடை ஒரு எலி வந்து சாப்பிட வரும். அதை பார்த்த உடனே சாப்பிடு, உனக்காண்டி தான் நான் ரெடி பண்ணேன்பா. உடனே அது சந்தோஷத்துல வெளுத்து கட்டும். அந்த டைமுங்கும் போது அவங்க அப்ப செம்ம கடுப்புல வந்து கொய்யால எலிக்கு எலி மருந்து வைக்காம அதுக்கு சாப்பாடாடா கொடுத்துட்டு இருக்க நன்னாரி பையலன்னு காட்டு கத்து கத்துவாரா. அவனும் எலியை எவ்வளவோ மறைக்க பார்ப்பான், வேலைக்கே ஆகல. அட ஏன் இருந்தாலும் அந்த கத்துவானா ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் யாருக்குமே சாப்பாடை சர்வ் பண்ணக்கூடாது. சோ இவன் அந்த எலிக்கு சர்வ் பண்ணானா இவங்க ராயல் குடும்பத்தோட பேர் என்ன ஆகிறது. ஆனா இப்படியெல்லாம் இருக்கிறது டூ மச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க போட்டோவை ஒட்டச்சு தள்ளிட்டு உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அதனால அவளோட பாரம்பரியத்தை நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ற வேலை வச்சுக்காத. நீ ஒன்னும் உன் சிப்லிங்ஸ் மாதிரி இல்ல, உனக்கு எந்த ஒரு டேலண்டும் இல்ல, மொத்தத்துல நீ ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன். அதனால இன்னையில இருந்து அவனை 10 மடங்கு ஹார்டா வேலை பார்க்க சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மத்தவங்களை விட 100 மடங்கு ஹார்டா வேலை பாடுறாமா. 10ல இருந்து ஒரு 15 போலாம், 20 போலாம், ஸ்ட்ரெயிட்டா 100க்கு போயிட்டான். இதெல்லாம் அவன் பண்றதே மறுபடியும் ஜெர்மா எம்பையர் ஆகிறதுக்காக தான். அதனால இனிய ஏமாத்திர வேலை வச்சுக்காதன்னு சொல்லி காட்டு கத்திட்டு அந்த எலிய சோத்தோட தூக்கி மேல இருந்து வீசிடுவான். இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை வச்சுக்காத, தொலைச்சுட்டு போவான். அந்த பிஞ்சு மனசு என்ன பண்ணும், தேம்பி அழும். அதுக்கப்புறம் எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க 4 பேரும் ஒரே மாதிரி ஓடுவாங்க. ஆனா
சஞ்சய் தான் பின்னாடி வருவான். அவங்க கிட்ட இருக்க அந்த எனர்ஜி இவன் கிட்ட சுத்தமாவே இல்ல. அவங்க அப்ப முடிவே பண்ணிட்டான் இவன் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டான்னு. அந்த டைம் கூட இருக்கவன் என்ன பண்ணலான்னு கேட்பான். அடுத்த ஷாட்டே சஞ்சயோட போட்டோவை போட்டு ஆக்சிடென்ட், அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதை நினைக்கும் போது கொஞ்சம் சோகமா தான் இருக்குது. அவங்களோட 5 பிள்ளைகளும் 5 வாரியர் டீமை லீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சான். ஆனா அதுல ஒருத்த மிஸ் ஆயிட்டான். வாட்ட பண்ணின்னு அவன் ஃபீல் பண்றத பார்த்து மத்தவங்க ஃபீல் பண்ண என்ன குடும்படா இது. ஆனா நிஜமாவே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டான், அவன் தலையில ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விட்டுட்டு ஜெயில அடைச்சு வச்சிட்டான். இந்த விஷயம் அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கே தெரியல. நிஜமாவே செத்துட்டானான்னு சொல்லி ஜாலியா சிரிப்பானுங்க. ரெய்ச்சு சிரிச்ச மாதிரி நடிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள கஷ்டமா இருக்குது. இங்க சஞ்சய் அடைச்சு போட்டாங்கல்ல, அவன் கதறுவான், என்ன ஏன்டா இங்க அடைச்சு போட்டீங்க, வெளியே விடுங்கடா எனக்கு பயமா இருக்குதுன்னு எவ்வளவோ புலம்புவான். ஆனா அவனுங்க கண்டு கூட மாட்டானுங்க. இத்தனோண்டு பையில இருட்டுக்குள்ள விட்டா பயப்பட மாட்டானா, எனக்கு என் டேடி வேணும் இல்லன்னா நீ கொன்றுவாங்க அப்படி இப்படின்னு கதறுவான். அட லூசு பையில உன்னை அடைக்க சொன்னதே உன் டேடி தான், அதனால பேசாம இருன்னு சொன்னா இல்லவே இல்ல என் டேடி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு அடிச்சு சொல்லுவான். ஆனா மேட்டர் என்னன்னா சஞ்சய்னு ஒருத்தன் பிறக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்க போறானாமா. எப்படி அவன் டேடி சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பைய கதறி கதறி அழுது, டேடி என்னைய மன்னிச்சிருங்க, நான் வீக்கா பிறந்துட்டேன், என்ன வெளியே விடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு விடிய விடிய உட்காந்து அவன் பாட்டுக்கு அழுவான். யாருமே அவனை கண்டுகல. இதுக்கப்புறம் பாவம் சஞ்சயோட நிலைமை என்னாச்சு ஏதாச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!